சிறுபான்மையுடைய கிறிஸ்தவருடைய வாக்கு. அது குறிப்பிட்ட கட்சிக்கு தான் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த தரப்புலேயே வெளிப்படையாக சொல்லணும்னா பாதிரியார்கள் தரப்பில். ஆனால் பிஜேபி என்கின்ற ஒரு பூச்சாண்டியை மட்டும் வச்சுக்கிட்டு மலையை உடைப்பேன், மண்ணை களவாண்டுவேன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன், சாராயம் விற்பேன், பாலியல் வன்புணர்வு செய்வேன், கொலை செய்வேன், போதைப் பொருட்களை விற்பேன், அதன் மூலமாக சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துவேன்னு திமுக செஞ்சாலும் கூட அவர்கள் வாக்களித்தாதான் இந்த நாடு புனிதமாகும்லாம் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உங்களுக்கு எத்தனை முறை தான் நீங்கள் திமுகவை நம்புவீங்க? அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், குறிப்பாக ஆராசாவாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், அவங்க கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், பொன்முடி, இந்த மாதிரியான முக்கியமான துணைமுருகன், இந்த மாதிரியான ஆட்கள் சிஏஏ கூட்டத்துக்கு எங்கே போராடினாங்க களத்தில்? கடைசி வரைக்கும் இல்லை, நீங்கள் அரசியலாகவே நீங்கள் இந்த இடத்துல மக்களை கற்பிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்களே, நிறைய ஜமாத்தில் பயான் சொல்கிற பல ஆலிமாக்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோமே. அவங்க சொல்கிறாங்களே, திமுக செய்த கொடுமைகளை சொல்கிறாங்களே, அவங்க கொடுமையாக தொடர்ச்சியாக. நம்ம லாரன்ஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், கிறித்தவர் சொல்கிறவங்க, அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, மத பிரச்சார கூட்டம் செய்கிறவர். அவர் வெளிப்படையாக பேசுகிறார் பாருங்கள், இந்த அரசு மதுபானத்தை விற்குது, மதுபான குடிகாரர்களாக மாட்டி விட்டு மத்திய சென்னையில் வேலை செய்தார்கள் என்பதற்காக விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டார்கள், விரட்டி விரட்டி வெட்டப்பட்டார்கள். யார்? மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். தயாநிதி மாறன் போட்டியிட்டார் சொல்கிறார். 99 நீங்கள் என்ன பேசுனீங்க? இந்த திமுகவை இந்த மண்ணில் இருந்து வேரோட பிடிங்கி அடிக்கணும். காரணம் என்னவென்றால், கோயம்புத்தூரில் நடந்த கலவரத்திற்கு மொத்தத்துக்கும் காரணம் கருணாநிதியினுடைய அரசினால தான். 99 பாஜகவோட கூட்டணி வச்சு இந்தியா முழுவதுக்கு வேறு வரப்படுறதுக்கு காரணமாக இருந்தது இதே திமுக தானே. இங்கே இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை நான் இப்படி உயர்த்தி காட்டியிருக்கிறேன்னு ப. சிதம்பரம் அவர்களாலோ அவருடைய பையனாலேயோ சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அவர்கள் செய்த சாதனை என்னன்னா, அவர் திகார் சிறைக்கும் இவர் டெல்லியில் உள்ள சிறைக்கும் சிறப்பு சிறைக்கும் போயிட்டு வந்தது தான். ஃபேக்ட்ரினா இவங்க கொண்டு வர ஃபேக்ட்ரிலாம் என்னன்னா நாசகர திட்டத்தை கொண்டு வருவாங்க, மீத்தனுக்கு கையெழுத்து போடுவாங்க, ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போடுவாங்க. வேற என்னென்ன, இப்போ அவர் கொண்டு வந்தது எண்ணெயை ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான், சிஏஏ கொண்டு வந்தது அவர் தான். இருக்கிற எல்லா நாசகர வேலையும் செஞ்சது அதை ப. சிதம்பரம் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குரல் வருது, ஒரு எளிய மக்களின் குரல் வருது, மக்களின் குரலாக ஒரு குரல் வருதுன்னா அது யார் குரலா இருக்குன்னா அண்ணன் சீமானின் குரலா இருக்கும். வராதுன்னு இருக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு மோடி கொண்டு வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அது நடக்காதுன்னு முன்னாடியே தெரியும்ல, அதனால வீர ஆவேசமா பேசுறது. நான் என்ன சொல்றேன், நீங்க வீர ஆவேசமா எப்போ பேசியிருக்கணும்னா, ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கணும் அப்படின்னா, என் தலைமையை ஏற்று நான் போராட்டத்தை முன்னெடுப்பேன்னு எப்போ சொல்லணும்னா சிஏஏ போராட்டத்தில் சொல்லியிருக்கேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி முத்துப்பாண்டியை காரைக்குடியில் வச்சு சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. வணக்கம். ஒரு நாள் முழுக்க களத்தில் ரவுண்ட் அடிச்சு வந்திருக்கீங்க. முக்கியமான சில விஷயங்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்கு, சிறுபான்மையுடைய கிறிஸ்தவருடைய வாக்கு, அது குறிப்பிட்ட கட்சிக்கு தான் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த தரப்புலேயே வெளிப்படையாக சொல்லணும்னா பாதிரியார்கள் தரப்பில் பேசப்பட்டதாகவும் இமாம்கள் தரப்பில் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இங்கேயும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இங்கே அதற்கான வாய்ப்பு இல்லை, 100% அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே இங்கே இஸ்லாமியர்கள் தரப்புல இருந்து, ஜமாத் தரப்புல இருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டுமே சிறப்பாக வர வைத்து அண்ணனை சந்திச்சாங்க. அதாவது வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களையுமே அவங்க சந்திக்கல. ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை அழைச்சு நேரடியாக நாங்களே சந்திக்கணும்னு விரும்புகிறோம்னு சொல்லி அழைச்சு பேசுனது இஸ்லாமியர்கள், குறிப்பாக ஜமாத்தார்கள் விரும்பினாங்க. என்ன, இங்கே காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மிக முக்கியமான ஜமாத்துல இருந்து விரும்பினாங்க. காரணம் என்னன்னா, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக, அதுவும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர், இந்த மண்ணின் மகனாக இங்க நம்மளை நம்பி நிற்கிறாரு. அதனால நம்ம அவரை ஒருபோதும் நம்ம கைவிடக்கூடாது. அதுவும் கூட இந்த மண்ணின் மகனா இருக்கிற சீமான் அவர்களை நம்ம இந்த முறை ஆதரிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு போயிருக்கு. இப்ப தமிழ்நாடு முழுவதும் வேற வேற, அதாவது இஸ்லாமிய இயக்கங்கள், மொத்த இயக்கங்களுமே திமுகவை ஆதரிச்சு நிக்கிறாங்க. மொத்த இயக்கம் ஏன் ஆதரிச்சு நிக்கிறாங்கன்னா, ஒரே காரணம் தான், பிஜேபி அண்ணா திமுகவோட இருக்குது. அப்போ பிஜேபி இங்கே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு மனநிலை மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குதே தவிர, இப்போ திமுக நல்லது செஞ்சுச்சா, கெட்டது செஞ்சுச்சா, அது மலையை உடைச்சிச்சா, மணலை களவாண்டுச்சா, லஞ்சம் பெற்றுச்சா, ஊழல் செஞ்சுச்சா அப்படின்ற எந்த நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. அதாவது திமுக எது செய்தாலும் அதை பற்றின கவலை இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வளரக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு இருக்குது. ஆனால்
பிஜேபி என்கின்ற ஒரு பூச்சாண்டியை மட்டும் வச்சுக்கிட்டு மலையை உடைப்பேன், மண்ணை களவாண்டுவேன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன், சாராயம் விற்பேன், பாலியல் வன்புணர்வு செய்வேன், கொலை செய்வேன், போதைப் பொருட்களை விற்பேன், அதன் மூலமா சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துவேன்னு திமுக செஞ்சாலும் கூட இதையெல்லாம் ஆதரிக்கணுன்ற மனநிலை அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, ஒன்று பிஜேபி வந்து அதிமுகவால வலுப்பெற்றக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு வாதம் தான். மற்றபடி வேற எந்த நோக்கமும் திமுக பெரிய மனித புனிதர்கள் அவர்கள் வாக்களிச்சாதான் இந்த நாடு புனிதமாகும்லாம் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, உங்களுக்கு எத்தனை முறைதான் நீங்கள் திமுகவை நம்புவீங்க? இந்த எளிய பிள்ளைகளை ஏன் வந்து நம்ப மாட்டீங்க? சிஏஏ உள்ளிட்டது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆதரவு இருந்திருக்கு திமுக தரப்பு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய உங்களுக்கு அது ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சிஏஏ என்ஆர்சின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, என்ஆர்சிக்கும் சிஏஐக்கும் ஸ்டாலின் பேசிய கூட்டம் எத்தனை? உதயநிதி ஸ்டாலின் பேசிய கூட்டம் எத்தனை? அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், குறிப்பாக ஆராசாவா இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், அவங்க கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், பொன்முடி, இந்த மாதிரியான முக்கியமான துணைமுருகன், இந்த மாதிரியான ஆட்கள் சிஏஏ கூட்டத்துக்கு எங்க போராடினாங்க? களத்துல கடைசி வரைக்கும் வரல, களத்துக்கு கடைசியா எல்லாம் முடிகிற கட்டத்துல சென்னையில ஒரு அப்படியே போய் பேசிய பேச்சாளர்கள் எல்லாம் பணம் வாங்காம பேசினாங்களான்னு சொல்லுங்க. அவங்கள யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவா இருந்தாங்களோ, பணம் வாங்கிக்கிட்டு போராட்ட களத்துக்கு வரவன் எப்படி மக்களின் பிரச்சனைகளுக்கு வருவான்? நீங்க உங்க உளமாற உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்கிற ஜமாத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்துறீங்க. சிஏஏ போராட்டமும் என்ஆர்சி போராட்டமும் நடந்துச்சு. இந்த சிஏஏ போராட்டத்துக்கும் என்ஆர்சி போராட்டத்திற்கும் திமுக காரர்களோ, திமுகவுக்கு துணை அமைப்பாக இருக்கிற தொங்கு சதைகளாக இருக்கிறவங்களோ யாரா இருக்கட்டுமே, அவங்க உங்ககிட்ட பணம் வாங்காம உங்க களத்துல வந்து நின்று உங்களுக்காக போராடினாங்களா? இல்ல, அதுல இன்னொரு திருத்தம் என்னன்னா, அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல தொடங்கினது திருச்சியில தான். இமாம்கள்லாம் சேர்ந்து அதுல பொது மனிதராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்களை கூப்பிட்டுருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான அந்த கூட்டம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அங்கே எல்லா இடத்துலையுமே போய் அதை போராட்டம் நடத்தி பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக தான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து திமுக பங்கெடுக்குது. இப்படியானவர்களை எப்படி இந்த சமூகம் திரும்பவும் நம்பி வாக்களிக்கும்? அதுதான் ஒண்ணு பிஜேபிக்கு வரக்கூடாது. நான் என்ன கேட்கறேன், இவர்களே நிக்கலையே. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன செய்யணும்? உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பிஜேபி தான் எதிர்ப்பு அப்படின்னா, நான் கேட்கிறேன் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவை ஆதரிக்கணும்ன்றதை விட்டுருங்க, பிஜேபி தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னா, பிஜேபி போட்டியிடுகிற 27 இடங்களிலும் நாங்கள் பிஜேபியை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்றதுதானே உங்களுடைய சரியான நிலைப்பாடா இருக்கும். அந்த இடத்தில் பிஜேபியை நாங்க வளர விட மாட்டோம், அந்த இடத்துல பிஜேபியை தோற்கடிப்போம், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிஜேபி போட்டிக்கிட்ட 27 இடங்கள்ல பிஜேபியை தோற்கடிப்போம். அந்த இடத்துல யார் வலுவான வேட்பாளர்களாக நாங்க நினைக்கிறோமோ அவங்கள ஆதரிப்போம். மொத்த பேர் குவிஞ்சு ஒரு இடத்துல வேலை செஞ்சு பிஜேபியை தோற்கடிங்க. ஏன் அதை விட்டுட்டு நீங்க வந்து மொத்த தமிழ்நாடு முழுவதும் திமுகவை ஆதரிச்சாதான் திமுக வந்தாதான்? இல்ல, அப்படி எல்லாரும் பொதுவாக எல்லா இடத்துக்கும் சொன்னதா தகவல் இல்லைன்றாங்க. இல்ல இடத்துல நாங்க ஆதரிக்க சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி காரைக்குடியில இவர்கள் வந்து இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நாங்க சீமான் பக்கம் நிக்கல. நேத்து ஒரு பதிவு வந்து வெளிப்படையாவே போடப்படுது. நான் நேற்று சமூக வலைதளங்கள்ல அது பயங்கரமான இதா இருந்துச்சு. நேற்று பயங்கரமா அதை கண்டிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பொதுவா நான் என்ன கேட்கிறேன், ஜமாத் தலைவர்கள், முக்கியமான ஆட்கள், உங்களுக்கு திமுகவை ஆதரிக்கின்ற மனநிலை இருக்கா? ஆதரிச்சுக்கீங்க, வாக்கு செலுத்திங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அங்க வந்து தொழுக வருகிறவர்கள், பயான் பெற வருகிறவர்கள், அங்க வருகிற எல்லோரிடமும் நீங்கள் ஏன் பொது அறிவிப்பு செய்றீங்க? திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், அண்ணா திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறேன். இன்னாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. உங்களுக்கு வேலை அது இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையும் அது இல்லை. நீங்க உங்களுக்கு விருப்பப்படி நீங்க போட்டுக்கலாம். மக்கள் வந்து எது சரின்றதோ அதை அந்த இடத்துல நீங்க முடிவு செஞ்சுக்கங்கன்னு சொல்லணும். இல்ல நீங்க அரசியலாவே நீங்க இந்த இடத்துல மக்களை கற்பிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பேசுறாங்களே, நிறைய ஜமாத்துல பயான் சொல்ற பல ஆலிமாக்கள் வந்து பேசுறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோமே. அவங்க சொல்றாங்களே, திமுக வந்து செய்த கொடுமைகளை சொல்றாங்களே, அவங்க கொடுமையா தொடர்ச்சியா. நம்ம லாரன்ஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், கிறித்தவர் சொல்றவங்க, அவங்க தொடர்ச்சியா பேசுறாங்க, மத பிரச்சார கூட்டம் செய்யறவர். அவர் வெளிப்படையா பேசுறாரு பாருங்க, இந்த அரசு வந்து மதுபானத்தை விற்குது, மதுபான குடிகாரர்களா மாட்டி விட்டுச்சு. ஒரு உயர் நீதிமன்றமே சொல்லுது 50% அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த மத போதை தான் சொல்லுது. இந்த போதையை விற்கிற ஒரு அரசை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது, இந்த அரசை நம்ம ஒழிக்கணும், இந்த அரசு கீழே இறக்கணும். வெளிப்படையாவே பேசுறாங்கல்ல அவங்க, லாரன்ஸ் பேசுறாங்கல்ல. அது போல நிறைய பேர் பேச தொடங்கிட்டாங்க. இப்ப நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயா மைஃபா இருக்கிறாங்க. மைஃபா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவங்க பேசுறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க செஞ்சுக்கீங்க, மக்களை வந்து நிர்பந்திக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கழக குரல் இன்றைக்கு எழுந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அவருடைய தம்பி தங்கைகளும்
அவங்களும் இருக்கிறாங்கல்ல, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்த மதத்தை ஏற்று நிற்கிற தமிழர்கள் இங்க இருக்கிறாங்கல்ல, நாம் தமிழரா நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னைக்கு கலக குரல் எழுப்புறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அதற்கான கேள்விகளையும் எழுப்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பொது அறிவிப்பு செய்யாதீங்க, மக்களுக்கு தெரியும்ல எது சரி எது தவறு. நான் சொன்ன அந்த வாதத்தை மட்டும் நீங்க வைங்க. பிஜேபி வரக்கூடாதுன்னா பிஜேபி போட்டியிட 27 இடத்துலயும் பிஜேபி தோக்கடிப்போம், அதுதானே உங்க நிலைப்பாடு. பிஜேபி வரக்கூடாது அவ்வளவுதானே. பிஜேபி இங்க ஒரு சட்டமன்ற கூட உறுப்பினர் கூட இல்லாம தோக்கடிச்சு விடுங்க. இல்ல பிஜேபியினுடைய இதை வந்து அரசியல் கட்டமைப்பு வளர விடாமல் நான் தடுத்து நிறுத்தி வச்சுனா அதுக்கு திமுக தான் மாற்றுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? காரணம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான கட்சி நீங்க பாருங்க, எஸ்டிபிஐ இந்தியா முழுமைக்கு இருக்கிற கட்சி. அந்த கட்சியினுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நான் எஸ்டிபிஐ மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். நேரடியா பாஜகவை இந்தியா முழுமைக்கும் எதிர்க்கிற கட்சி. அவர்களுடைய துணை அமைப்பான பிஎஃப்ஐ நேரடியா தடை பண்ணிச்சு பாஜக, உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த எஸ்டிபிஐ கட்சி ஒரு சீட்டுக்காக சொந்த சின்னத்துல கூட நிக்காம உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இதே எஸ்டிபிஐ கட்சி போன முறை அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரே ஒரு சீட்டு வாங்கி ரெட்டலையில நின்னுச்சு. அப்ப நீங்க என்னன்னா, எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒரே ஒரு சீட்ல நான் வெற்றி மட்டும் என் இலக்கு. உங்களுக்கு வெற்றி இலக்கா, பாஜகவை வீழ்த்துவது இலக்கா? அப்ப பாஜகவை வீழ்த்துவதுதான் உங்களுக்கு இலக்கு அப்படின்னா, பாஜகவை வீழ்த்துவதற்கான யுக்தியை நீங்க கையாளணும்னா 27 இடங்களில் எஸ்டிபிஐ பிரச்சாரம் செய்து 27 இடங்களிலும் பாஜகவை தோற்கடிக்கும். அதான உங்க நிலைப்பாடு சரியா இருக்கும்? அதான உங்க நிலைப்பாடு சரியா இருக்கும்? இஸ்லாமியர்களினுடைய மிக முக்கியமாக கருதப்படுகிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியா மாறி நிற்குது. ஐயா ஜவஹர்லால் அவர்கள் அவங்களே நிறைய தடவை ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நாங்க சொந்த சின்னத்துல தான் நிற்போம், நாங்க அதுக்காகத்தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அவங்க போட்டியிடும் போது, மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் போது மத்திய சென்னையில் வேலை செய்தார்கள் என்பதற்காக விரட்டி அடிக்கப்பட்டார்கள், விரட்டி வெட்டப்பட்டார்கள். யாரு? மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். தயாநிதி மாறன் போட்டியிட்டார்னு சொல்றதுக்காக ட்ரிப்ளிகனில ஐஸ் ஹவுஸ்ல வச்சு அடிச்ச காட்சிகள் இன்னும் இருக்குது கடந்த காலத்துல. அதே திமுகவோடு நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க. 99 நீங்க என்ன பேசுனீங்க? இந்த திமுகவை இந்த மண்ணில இருந்து வேரோட புடிங்கி அடிக்கணும். காரணம் என்னவென்றால், கோயம்புத்தூர்ல நடந்த கலவரத்திற்கு மொத்தத்துக்கும் காரணம் வந்து கருணாநிதியினுடைய அரசினாலதான் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகள் மொத்த பேரும் சிறையில இருக்காங்கன்னு பேசுனது யாரு? இதே மனிதநேய மக்கள் கட்சி தான், இதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். நாங்க தொடங்குறதே அதுக்கு தான், இஸ்லாமியர்களின் பாதுகாப்புக்காக தான் தொடங்குறோம். இந்த மாதிரி இஸ்லாமிய சமூகத்துக்கு உரிய அங்கீகாரத்தை அவர்களுக்கான சின்னத்துல நிக்கட்டும், இல்ல அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தோட நிக்கட்டும் அப்படின்ற ஒரு பார்வை திமுக கிட்ட இருக்குங்களா? இல்லையே. அவங்க அப்படி இது நீங்க அங்கீகாரம் கொடுக்கறதா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் நாங்க தான் நீங்க பாதுகாப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு உரிய அங்கீகாரமோ உறுதிய பிரதிநிதித்துவமோ உங்க சொந்த சின்னத்திலே நீங்க சுயமரியாதையோடு இருங்க. உங்களுக்கு எத்தனை இடம் உங்களுக்கு வேணும்? நான் வந்து சொல்றேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இவ்வளவு பெரும்பான்மையான வாக்கு வங்கி வைத்திருக்கிறேன். நான் தான் சொல்றேன், 15% வாக்குகள் இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கு அப்படியே திமுகவுக்கு போகும்ன்ற மனநிலை திமுகவுக்கு இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னமும் திமுறா இருக்கிறாங்க. அது போகாதுன்ற நிலையை நீங்க உருவாக்குனீங்கன்னா திமுக சரியா உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும். வாக்கு வங்கி, இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியும் ஆதரிக்கிறதுக்கு ஒரே காரணம் பாஜக எதிர்ப்பு. 99 பாஜகவோட கூட்டணி வச்சு இந்தியா முழுவதுக்கு வேறு வரப்புறதுக்கு காரணமாக இருந்தது இதே திமுக தானே. 99 to 2004 வரைக்கும் வாஜ்பாயினுடைய ஆட்சி இந்தியாவில இல்லைன்னா பாஜக எங்க வளர்ந்துருக்கும்? அதை கொண்டு வந்த நச்சு செடி வந்து கருணாநிதி தானே. அந்த கருணாநிதியின் மகனை இன்னைக்கு நீங்க ஆதரிக்கிறீங்க. நாளைக்கு கருணாநிதியின் மகனால் நான் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதே பாருங்க, மம்தா பானர்ஜி வெளிப்படையா அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களையும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக என் மாநிலத்தில் இறக்கி விடுவதற்காக மோடியும் ஸ்டாலினும் ரகசிய கூட்டு வைத்திருக்கிறார்கள், வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியில மிக முக்கியமான ஒரு பார்ட்டி. எப்படி ஸ்டாலின் எப்படி ஒரு முக்கியமான பார்ட்டி, அதே போல அவங்க என்டிஏ கூட்டணியில ஒரு மிக முக்கியமான பார்ட்டி. நேரடியா பாஜகவுக்கும் அவங்களுக்குமான சண்டை நடந்து கொண்டு இருக்கு. இங்க அப்படி உங்களுக்கு ஒரு சண்டையும் இல்லையே. பாஜகவுக்கும் உங்களுக்கு சண்டை இல்லை. இங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே சண்டைன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப பாஜகவுக்கும் உங்களுக்கு சண்டையே இல்லையே. அப்ப சரி, இந்த காரைக்குடி தொகுதிக்குள்ளாக வரும். இங்க என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்கு, என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் இருக்கு, என்ன நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணுன்ற மனநிலை இப்ப பெரும்பாலான மக்கள்கிட்ட, கிட்டத்தட்ட நான் சந்திச்சு பேசின கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணுன்ற மனநிலை வந்து விட்டது. இப்ப நீங்க இங்க களத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு நிக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு குக்கர் சின்னம் நிக்கிறாங்க. யாரு? டிடிவி தினகரன் அவர்களினுடைய கட்சி நிக்குது. இப்ப
காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளா தொடர்ச்சியா அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இந்த காரைக்குடியினுடைய மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, காரைக்குடியினுடைய இந்த மக்களினுடைய தேவையை எதையாவது இது சரி செஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்னா, இந்த 25 ஆண்டுகள்ல அந்த மக்களே ஏதாவது சரி செஞ்சுக்கிட்டா தான் உண்டே தவிர, இந்த கட்சி ஏதாவது இந்த சட்டமன்ற உறுப்பினரா இந்த 25 ஆண்டுகளா இருந்த இவங்க ஏதாவது சரி செஞ்சிருக்காங்கன்னா, தொகுதியின் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க யாருமே சரியில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உச்சபட்ச அதிகாரம் இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் எதுனா பாராளுமன்றம். பாராளுமன்றத்துல அதை விட உச்சபட்ச அதிகாரம் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர். இந்தியாவுக்கே பட்ஜெட் போடுற நிதியமைச்சர் பதவியவே சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதை விட இந்தியாவினுடைய மிக உயரிய பதவியாக இருக்கிற உள்துறை அமைச்சர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில. தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் அவர் மத்திய அமைச்சரவையில் இடம் பெற்றுச்சார். மத்திய அமைச்சரில் இடம் பிடிச்ச சிதம்பரம் அவர்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இல்லை, சிவகங்கை பாராளுமன்றம் இந்த 6 சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அவர் கொண்டு வந்த நிதி என்ன? அப்படி கொண்டு வந்த நிதியில சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒருவர் கூட நீங்க வெளிநாட்டுக்கு வேலை செய்ய வேணாம், இங்க இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை நான் இப்படி உயர்த்தி காட்டியிருக்கிறேன்னு சிதம்பரம் அவர்களாலோ அவருடைய பையனாலேயோ சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அவர்கள் செய்த சாதனை என்னன்னா, அவர் திகார் சிறைக்கும் இவர் டெல்லியில உள்ள சிறைக்கும் சிறப்பு சிறைக்கும் போயிட்டு வந்தது தான் மிச்சம். ஏன்னா 2 பேருமே ஊழல் வழக்குல அரசியல் பழி வாங்குறது இல்ல அரசியல் கட்சி பாஜக இவங்களை பழி வாங்குறதுன்னு பழி வாங்குச்சு. இல்ல பழி வாங்கல்னு சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி வழக்கு போட முடியும்? சும்மா எப்படி வழக்கு போட முடியும்? சும்மா எதனா பெட்டி கேஸா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு எஸ்ஐக்கும் பிடிக்கல அதனால என்னை தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாருன்னு சொல்றதுக்கு முன்னாள் உள்துறை அமைச்சர் நம்ம 2 பேரும் சட்டம் தெரிஞ்சவங்க. உங்க அம்மா மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர். உங்க மேல ஒரு பொய் வழக்கு போட்டு உள்ள வச்சிட முடியுமா? அப்படியே பொய் வழக்கு போட்டு நீங்க உள்ள வச்சிருந்தா அந்த அவங்க மேல போட்ட அதிகாரிகள் மீது டெஃபர்மேஷன் போட வேண்டியதானே, பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட வேண்டியதானே, போட்ட வழக்கு தப்புன்னு நீங்க போய் வாதிட்டு இருக்க வேண்டியதானே. இப்ப வரைக்கும் அதில் அப்படியே வச்சிருக்கீங்க சைலண்டா, எதையுமே செய்யலையே, நீங்க எந்த முயற்சி எடுக்கலையே. இப்ப ஆராசா கூட தன் மீது போடப்பட்டிருக்கிற 2G வழக்கை எதிர்த்து போராடி அது சம்பந்தமா ஒரு புத்தகமே போட்டுட்டாரு. 2G வழக்கு என்பது நீங்க ஒரு கற்பனை வாதத்துல இது பண்ணிட்டீங்க, அதை நான் நேரடியாவே தர்க்கம் செஞ்சு வீழ்த்திட்டேன்னு இவர் பேசுறாரு. ஆராசா பேசுறாரு, அது புத்தகமாகவும் போட்டாரு. தன்னுடைய வாதங்களையுமே அங்க வச்சு பாட்டியாளர் நீதிமன்றத்துல அதற்கான அதையும் மீறி இன்னைக்கு பாஜக மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? வெளிப்படையா ஏதாவது பேசிருக்கீங்களா? இந்த வழக்கெல்லாம் என்னுடைய பழிவாங்கல் நடவடிக்கைன்னு நீங்க எங்கேயா பேசிருக்கீங்களா? கிடையாது. உச்சபட்சமாக இருக்கிற சிதம்பரம் அவர்களுக்கு நிதியமைச்சர் பதவியவே கொடுத்த இந்த மண்ணுல இந்த நிதியமைச்சர் பதவியில இருந்து இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒண்ணும் செய்யாத நீங்க ஒரு திட்டம் பெருசா எதுவுமே இல்லையே. வேலைக்கான திட்டம் என்ன திட்டம் இருக்குது? ஒரு திட்டம் இல்லையே. ஃபேக்டரினா இவங்க கொண்டு வர ஃபேக்டரி எல்லாம் என்னன்னா நாசகர திட்டத்தை கொண்டு வருவாங்க. மீத்தனுக்கு கையெழுத்து போடுவாங்க, ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போடுவாங்க. வேற என்னன்னா இப்ப அவர் கொண்டு வந்தது எண்ணெயை ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான், சிஏஏ கொண்டு வந்தது அவர் தான். இருக்கிற எல்லா நாசகர வேலையும் செஞ்சது அந்த சிதம்பரம் தான். அந்த சிதம்பரத்துல மேடையில வச்சுக்கிட்டே நாங்க எண்ணெயை எதிர்ப்போம், சிஏஏ எதிர்ப்போம்னு நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க அதெல்லாம் திமுக பேசுது, திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கிற எல்லா சிறுபான்மையினர்களும் பேசுறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ்யா? அந்த காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க ஒருபோதும் ஓட்டு கேட்க மாட்டோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? நீங்க போராடிய சிஏஏ என்ஐஏ எல்லாத்திற்கும் முதல் மூலதாரியா இருந்தது இதே சிதம்பரம் அவர்கள் தான். அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்துற, அவர் பையன் ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? இதையெல்லாம் எதிர்த்து இந்த மண்ணில் வரக்கூடாது என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குரல் வருது, ஒரு எளிய மக்களின் குரல் வருது, மக்களின் குரலாக ஒரு குரல் வருதுன்னா அது யார் குரலா இருக்குன்னா அண்ணன் சீமானின் குரலா இருக்குது. செவிலியர் போராட்டமா அங்க இருக்கிறார், மருத்துவர் போராட்டமா அங்க இருக்கிற, மலையை உடைக்கிறானா அங்க இருக்கிறாரு, மண்ணை களவன்றானா அங்க இருக்கிறாரு. மக்களினுடைய அரசு ஊழியர்களினுடைய அத்தனை போராட்டத்திலையும் களத்துல இருந்தது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள். காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது இந்த எளிய மக்களின் குரலுக்காக என்னைக்காவது பேசியிருக்குதா? மலையை உடைச்சதை பேசியிருக்கா? மண்ணை உடைச்சதை பேசியிருக்குதா? மக்களின் போராட்டத்துல களத்துல நின்று இருக்குதா? அவங்க பூரா பண்ணையார்களின் கட்சி, வெள்ளை வேட்டி கசங்காம வருவான் போவான். அவங்கள்ட்ட ஒண்ணு புரிஞ்சுக்குங்கண்ணே, காங்கிரஸ் கட்சியில தொண்டர்கள் இருப்பதை விட தலைவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. நீங்க இங்க அவங்க மனசு தொட்டு சொல்லுங்க, காரைக்குடியில அவங்களுக்கு பூத் ஏஜென்ட் போடுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேளுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. அவங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் திமுகவிடம் நிர்பந்திச்சு இது எங்க தொகுதி, இதை விட்டுறக்கூடாதுன்னு கெஞ்சி கூத்தாடி அவங்க ஏதோ ஒரு வகையில லாபி பண்ணி தொடர்ச்சியா வாங்கி கொண்டே இருக்காங்க. இங்க இருக்கிற மானமுள்ள திமுக காரர்கள், நீங்க எதை சொல்லி நீங்க இங்க திமுக கட்சி தொடங்கப்பட்டுச்சுன்னா காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதுதான் என்னுடைய முதல் பணின்னு சொல்லி அண்ணா அவர்கள் பேசினாங்க. எந்த கட்சியை வீழ்த்தணும்னு நீங்க கட்சி தொடங்கினீங்களோ, உங்களுடைய கட்சி எதற்காக நின்றுச்சோ
அந்த கட்சியவே ஆதரிச்சு அந்த கட்சி தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்புன்னு நீங்க இன்னைக்கு பேசுறீங்கன்னா, இப்போ உங்களுடைய நிலைமை என்னன்னா, காரணம் என்னன்னா இவர்கள் செய்த லஞ்சம், ஊழல், அதற்கு பாதுகாப்பாக மத்திய அரசினுடைய சமரசம், இதெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு. இப்ப இன்னைக்கு பாருங்க, ஒரு புதிய போராட்டம் ஒன்று அறிவிச்சாரு 2 நாளைக்கு முன்னாடி. நானே அதிர்ந்து போயிட்டேன். யாரு? ஸ்டாலின். 1960 இருப்பது போல் தமிழ்நாட்டை நீங்கள் பார்க்க வேண்டுமா, நானே தலைமையேற்று நடத்துவேன் அப்படி இப்படின்னு நகலெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருந்தாரு. பாத்தீங்க, தொகுதி மறுவரைவு சட்ட மசோதா கொண்டு உங்களுக்கு தெரியும் அது நிறைவேறாதுன்னு. யாருக்கு தெரியும்? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். ஏன்னா அதுல வந்து மெஜாரிட்டி வராதுன்னு இருக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு மோடி கொண்டு வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அது நடக்காதுன்னு முன்னாடியே தெரியும்ல, அதனால வீர ஆவேசமா பேசுறது. நான் என்ன சொல்றேன், நீங்க வீர ஆவேசமா எப்ப பேசியிருக்கணும்னா, ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கணும் அப்படின்னா, என் தலைமையை ஏற்று நான் போராட்டத்தை முன்னெடுப்பேன் எப்ப சொல்லணும்னா, சிஏஏ போராட்டத்துல சொல்லியிருக்கணும். தமிழ்நாடு 2 ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி. அதுல எங்க போராட்டத்தை முன்னெடுத்தீங்க? என்ஐஏ ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. எடப்பாடி இங்க விட நான் தலைமையேற்று நடத்துவேன், தமிழ்நாடு போராட்டம் வெடிக்கும் நீங்க சொல்லலையே. இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நீங்க சொல்லியிருக்கணும், சொல்லலையே. இங்க எத்தனையோ நாசகர திட்டங்கள் வந்துச்சு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன். நம்ம ஆதரிச்சது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அருணா ஜெகதீசன் கமிஷன் அந்த அறிக்கையை கொடுத்தப்ப அதுல இருக்கிற போலீஸ் சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டனை கொடுக்காம அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது யாரு? இவங்கதான். அதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல சிறையில இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அன்றைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுத்துச்சு இந்த அரசு. அவங்க சஸ்பெண்ட்ல இருக்கிறாங்க, அந்த அரசு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருச்சு. ஆனா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த அரசு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மக்களை? அப்ப உங்களை கேட்கறதுக்கு ஆள்ற பாக்குறதுக்கு ஆள்ன்றக்கா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. சரி, இந்த தொகுதி மக்கள்கிட்ட ஒரு தெளிவு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனா சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் என்னன்றாரு, அவருக்கு இங்க வீடு இல்லை, ஓட்டும் இல்லை, அவர் இங்கத்தையும் ஆளு கிடையாது, அவர் எப்படி இங்க அந்த பக்கத்துல பிள்ளையார்பட்டியா விபூதி அடிச்சு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு அவரு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? சரி, இப்போ சீமான் அவர்களே நீங்க சொல்றீங்க இங்க வீடு இல்லை, அவர் இல்லைன்னு. அவருக்கு உண்மையிலேயே வீடு இல்லை தான், சென்னையிலேயே வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, காமராஜர் அவர்கள், நீங்க மதிப்பிற்குரிய காமராஜர் அவர்கள், அவருக்கு சொந்த ஊர் எது? விருதுநகர், சரிங்களா? ஆனா அவர் எங்க போட்டிட்டு முதலமைச்சர் ஆனார்னா, குடியாத்தத்துல நின்று போட்டிட்டு முதலமைச்சர், சரிங்களா? அவர் அங்க நின்று முதலமைச்சர் ஆனார். கருணாநிதி அவர்கள் எந்த ஊர்? அவரு பூர்வீகம் திருவாரூர் இருந்தது. திருவாரூருக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? ஓங்கோல்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியாது. ஆனா இங்க கருணாநிதி அவர்கள் நான் வளர்ந்தது கொண்டதெல்லாம் திருவாரூர்னு சொன்னாங்க. திருவாரூர்ல நின்று அவர் முதலமைச்சர் ஆனாரா? முதல்ல எங்க நின்னாரு அவரு? இதுல நின்னாரு, நம்ம அன்பில் தர்மலிங்க அவர்களினுடைய இதுல திருச்சி மாவட்டத்துல போட்டிட்டு தான் அவர் வென்று பொதுப்பணித்துறை அமைச்சரா மாறினாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? துறைமுகத்துல நின்னாரு, அப்புறம் சேப்பாக்கத்துல நின்னாரு. அங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு இருக்கு. அவர் ஓட்டு இருந்தது இதுல எதுனா கோபாலபுரத்துல ஓட்டு, அது 1000 விளக்கு தொகுதியில வருது. இவர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப குளத்தூர்ல நிக்கிறாரு. அவருக்கு ஓட்டு எங்க இருக்கு? 1000 விளக்குல இருக்கிறா, இதுல இருக்குதா? குளத்தூர்ல இருக்குதா? 1000 விளக்குல இருக்கு. இவர் நம்ம ஐயா துணை முதல்வர் உதயநிதி, அவருக்கு ஓட்டு எங்க இருக்குது? கோபாலபுரத்துல இருக்குது, 1000 விளக்குல ஓட்டு இருக்குது. அவர் எங்க போய் நிக்கிறாரு? சேப்பாக்கத்துல போய் நிக்கிறாரு, சரிங்களா? இப்ப இங்க நீங்க அதெல்லாம் விடுங்க, அது கூட கொஞ்சம் தூரமா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்க சொந்த மாவட்டத்துல 4 சிவகங்கை மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 4 சட்டமன்ற தொகுதியில உங்க கூட்டணியிலே வச்சுக்கிறோம். மானாமதுரையில ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க, தமிழரசி ரவிக்குமார். அவங்களுக்கு ஓட்டு எங்க இருக்குது? மதுரை கிழக்குல இருக்குது. மதுரை கிழக்குல இருக்கிறவங்க ஏன்பா மானாமதுரையில நிக்கிறீங்கன்னு, அவங்களுக்கு வீடு இருக்கா அப்ப மானாமதுரையில அப்படின்னு கேட்பாரு அவரு. கருணாஸ் அவர்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு? சாலி கிராமத்துல இருக்கு. அவர் சிவகங்கையில போட்டிடுறாரு. ஏன்பா சிவகங்கையில போட்டிடுறேன்னு ஒரு தடவை கேட்பாரா? கார்த்தி சிதம்பரம் சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டார்ல. அப்படிலாம் பேசுறதில்ல. இதெல்லாம் என்னன்னா பண்ணையார்த்தனம். அது எப்படின்னா மேட்டிமையில பேசுறது. அவருக்கு அது இருக்கா, இது இருக்கா, நீ சொந்த வீடு வச்சிருக்கியா, அது இதுன்னு பேசுறது. எங்கள்கிட்ட சொந்த வீடு இல்லதான், எங்களுக்கு இங்க வாக்கு இல்லதான், இந்த நாடே எங்களுதுன்னு சொல்றோம். உன்னால சொல்ல முடியுமா? கிடையாது. உனக்கு ஒரே ஒரு தொகுதி, காரைக்குடி தொகுதி, அதுக்கப்புறம் பார்த்தா சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி. சரி, உங்க அப்பா இந்த மக்கள் தோக்கடிச்சுட்டான், உங்களை நிறுத்தி தோக்கடிச்சுட்டான் 2014. நீங்க போய் எங்க போய் நின்னீங்க? ராஜ்யசபா உறுப்பினரா, வேற மாநிலத்துல போய் ராஜ்யசபா உறுப்பினரா நியமன உறுப்பினரா தேர்ந்தெடுத்தீங்க. அங்க உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சா? இல்ல உங்க அப்பாவுக்கு வீடு இருந்துச்சா? இல்ல. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மானஸ்தேன் ரோசக்காரர் என்ன செஞ்சிருக்கணும்? எங்க அப்பாவை தோக்கடிச்சுட்டாங்க, எங்க அப்பா எந்த பதவியும் வேணான்னு சொல்றாரு, மக்களே விரும்பி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க, அதனால நாங்க இங்க நிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லல? அப்ப நீங்க இது ஒரு என்ன வாதம்னா,
பேசுறதுக்கு எதுவும் இல்லை, சீமானை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த கருத்தும் இல்லாதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க ஓட்டு இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு தேவையில்லாத காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் முன் வைக்கிற கருத்து, சீமான் வைக்கிற கேள்வி, இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. இல்ல நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க இந்த மண்ணுக்கு. இங்க உள்ள அவங்க காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்தது என்னன்னா, அதிகபட்சமா ரெக்ரேஷன் கிளப், டாஸ்மாக் கடை, இதெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னா இந்த காங்கிரஸ் கட்சி, அதனுடைய பினாமிகள், அவரை ஒட்டி இருக்கிற எல்லாருமே. இங்க வந்து நல்லா அந்த காரைக்குடி மக்கள், காரைக்குடியில அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது, இங்க மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இங்க வந்து உங்களுக்கு அழகப்ப செட்டியார் அவர்கள் இந்த மண்ணின் மக்கள் உயர்தர கல்வியை பெறணும், சாதாரண கல்வியிலிருந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் வரைக்கும் எல்லா கல்வியையும் இங்கே பெறணும். பட்டம் பெறுகிறவர்கள், அதாவது முனைவர் பட்டம் பெறுகிற அளவுக்கு கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்க. யார்? அழகப்ப செட்டியார் அவர்கள். காரைக்குடிக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. மாங்குடி வந்து ரெக்ரேஷன் கிளப்பை நிறையா திறந்து, நிறைய டாஸ்மாக் கடையை திறந்து, எல்லாம் குடிங்க, படிக்காதீங்க, எல்லாம் குடிங்கன்னு சொல்லி குடிக்க வச்சது தான் இந்த காங்கிரஸ் கட்சி. நீங்க குடிக்க வச்ச காங்கிரஸ் கட்சி வேண்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆகச்சிறந்த கல்வியை, எப்படி வந்து சிங்கப்பூர், பின்லாந்து, தென்கொரியா, இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்கிற பின்லாந்து போல உலகின் உயர்தர கல்வியை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் கனவு திட்டத்தோடு நிற்கிற அண்ணன் சீமான் வேணுமா? சாராயத்தை கொடுத்து குடிக்க வைக்கிற மாங்குடி வேணுமான்றதை மக்கள் தான் முடிவு செய்யணும்ன்றது எனக்கு. நல்லது. நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.